மதுரை சித்திரை திருவிழாவில் உச்ச நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா ஒரு உலக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க திருவிழாவாகும். இவ்விழா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் மீனாட்சியும் சொக்கனும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அவர்களது திருவிளையாடல் அரங்கேறிய 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினமும் நேற்று இரவு திக் விஜயமும் நடைபெற்றது. தாய் தந்தையின் திருமணத்தை காண திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தேவ யானையுடனும் பவள கனிவாய் பெருமாளும் நேற்று மாலை கோவிலில் இருந்து புறப்பாடாகி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்தனர். இன்று காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியம் இசைக்க திருக்கல்யாண வைபவம் அரங்கேறியது. அப்போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் தங்களது மாங்கல்யத்தை மாற்றி புதிய மாங்கல்யம் அணிந்து கொண்டனர். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுமார் 1.5 லட்சம் பக்தர்களுக்கு மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளி வளாகத்தில் அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. समर्पयामि